செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள செல்வ முத்துக்குமார சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் 108 பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் காவடி எடுத்து வந்தும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள வைரவர் சுவாமி கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் 11 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் கலச பூஜை, சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து விநாயகர் மற்றும் உற்சவர் வைரவர் சுவாமி கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெள்ளிக்கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதியும் தீர்த்தவாரி உற்சவம் மறுநாளும் நடைபெற உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்பத்தூர் அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ஆடி கிருத்திகை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமானுக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பரணி நாளை ஒட்டி சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மற்றும் ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்த பக்தர்கள் காவடி சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். சந்தூர் முருகன் கோவில் ஆடி கிருத்திகை விழாவில் ஏராளமான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் மாங்கனி மலை வேல்முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குறும்பர் இன பக்தர்கள் விரதம் இருந்து தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.